நான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ஆன்லைன் ஆப் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுல வர்ச்சுவல் பேப்பர் ட்ரேடிங் வசதியும் இருக்கு. அதுல சிறிய தொகையை செலுத்துறது மூலமா நீங்க ஃபேண்டசி கேம்ஸ், ட்ரேடிங் லீக்ஸ்லயும் கலந்துக்கலாம். அதுக்கும் மேல நீங்க நிறைய கேஷ் பிரைசஸ், போனஸையும் வின் பண்ணலாம். இத பாருங்க. ஆனா இதனால என்ன யூஸ்? இது வர்ச்சுவல் தான், உண்மையானது இல்ல. ஆமா, ஆனா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இதுக்கும் ரியல் ட்ரேடிங்க்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஏன்னா இந்த ட்ரேடிங் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் ரியல் டைம் விலையை அடிப்படையா கொண்டு இருக்கு. ஓ அப்படியா? இந்த ஆப்கான லிங்க் எனக்கு உடனே அனுப்புங்க. இதோ அனுப்பிட்டேன். இப்ப நான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்ப சொல்லுங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? உங்க பர்சனல் டீடைல்ஸை ஃபில் பண்ணி சிறிய தொகையை கட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஈஸி இல்ல? கொஞ்சம் இருங்க. ஆன்லைன் கேமிஃபிகேஷன் ஆப் மூலமா ட்ரேடிங் செய்யறத பத்தியும் அதுல பணம் போடுறத பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணீங்களா? அன்ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியரிஸ், தெரியாத பிளாட்ஃபார்ம் மூலமா இன்வெஸ்ட் பண்றது அப்புறம் ட்ரேடிங் பண்றது பெரிய ஆபத்தா மாறிடும். ஆனா இது ஒரு வர்ச்சுவல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தானே? ஆனா அது சட்டப்பூர்வமானது இல்ல. இந்த ஆப்பை சரி பார்க்காம உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றீங்க. இத தவறா கூட பயன்படுத்திப்பாங்க. நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. இது பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். நீங்க அந்த மனப்பான்மையில இருக்கக்கூடாது. இது போன்ற கேமிங் ஆப்ஸ் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்புறம் போனஸ் மூலமாகவும் சிக்க வைக்கும். மேலும் இதனால நீங்க தேவையற்ற இழப்புகளை சந்தித்தாலோ பணத்தை எடுக்க முடியாம போனாலும் சட்டப்பூர்வமான ஆதாரம் எதுவுமே இல்லை. நீங்க எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க, பதிவு செய்யப்பட்ட இடைத்தரகர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பரிமாற்றங்கள் மூலமா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க, ட்ரேடிங் பண்ணுங்க. புத்திசாலியா இருங்க, கவனமா முதலீடு பண்ணுங்க.